அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரன்பையும் அவனது நெருக்கத்தையும் பெற வேண்டும் என்பதுதான் ஒரு உண்மையான முஸ்லிமின் மிக உன்னதமான நோக்கமாக இருக்க முடியும். நம்முடைய அன்றாட காலை நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு சுன்னத்தான தொழுகையின் மூலம் இந்த பாக்கியத்தை நாம் பெற முடியும். அதுதான் லுஹா தொழுகை. ஜாமி உத் திருமதி நூல்ல வரக்கூடிய 473வது ஹதீஸ்ல 12 ரக்காத்துகள் லுஹா தொழுதால் சொர்க்கத்தில் தங்க மாளிகை கட்டப்படும் என்று செய்தி பலவீனமான அறிவிப்பாக இருந்தாலும் லுஹா தொழுகையின் சிறப்பை பற்றி பல ஆதாரபூர்வமான சஹீஹ் ஹதீஸ்கள் வந்துள்ளன. இந்த லுஹா தொழுகையை நாம் ஏன் தவறவிடக்கூடாது என்பதை பற்றி இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்கலாம். முதலில் நாம் குறிப்பிட்ட ஹதீஸை கவனிப்போம். அனஸ் பின் மாலிக் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், யார் 12 ரக்காத்துகள் லுஹா தொழுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் தங்கத்தாலான ஒரு மாளிகை எழுப்புகிறார். இமாம் திருமிதி அவர்களால் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த 12 ரக்காத் தொழுகைக்கான குறிப்பிட்ட செய்தியின் தரம் தைஃப் பலவீனமானது ஆகும். இந்த அறிவிப்பாளர் தொடரில் பலவீனம் இருப்பதாக இமாம் திருமிதி அவர்களே சுட்டிக்காட்டியுள்ளார்கள். எனவே 12 ரக்காத் தொழுதால் தங்க மாளிகை கிடைக்கும் என்ற இந்த குறிப்பிட்ட வாசகத்தை நாம் ஆதாரபூர்வமானது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் இதற்கு பகரமாக லுஹா தொழுகையின் சிறப்பை கோரும் மிகவும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் நமக்கு வழிகாட்டியாக உள்ளன. 360 மூட்டுகளுக்கான தர்மம். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய மிக முக்கியமான ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல மனித உடலில் உள்ள 360 மூட்டுகளுக்காகவும் தினமும் தர்மம் செய்ய வேண்டும். நாம் காலை நேரத்தில் தொழக்கூடிய வெறும் 2 ரக்காத் லுஹா தொழுகை அந்த 360 மூட்டுகளின் தர்மத்திற்கும் போதுமானதாக ஆகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மற்றுமொரு ஆதாரபூர்வமான அறிவிப்பில் லுஹா தொழுகையை பேணி தொழுது வருபவர்களின் பாவங்கள் கடலின் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று வந்துள்ளது. ரக்காத் என்ற செய்தி 12 ரக்காத் என்ற செய்தி பலவீனமாக இருந்தாலும் லுஹா தொழுகையை குறைந்தபட்சம் 2 ரக்காத்துகள் முதல் 4 அல்லது 8 ரக்காத்துகள் வரை நாம் தாராளமாக தொழலாம் என்று மார்க்க அறிஞர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, மார்க்கத்தில் ஒரு செய்தி பலவீனமாக இருந்தால் அதைவிட சிறந்த ஆதாரபூர்வமான வழிகாட்டுதல்கள் நமக்கு உண்டு. லுஹா தொழுகை என்பது நம்முடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கும் நம் உடலுக்கு நன்றி செலுத்துவதற்கும் அல்லாஹ் தந்த ஒரு பெரும் பாக்கியம். எனவே தினமும் காலை வேளையில் குறைந்தபட்சம் 2 அல்லது 4 ரக்காத்துகளாவது லுஹா தொழுது அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற முயற்சி செய்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கும் ஷேர். இது போன்ற பல பயனுள்ள மார்க்க தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.